ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆச்சரியமானவர், மகிமையானவர். அவர் நம்மை நடத்தி கொண்டு போகிற பாதைகள் மிக ஆச்சரியமானவைகள், நம்முடைய அறிவுக்கு எட்டாதவைகள். நம்முடைய மனித அறிவை கொண்டு அவைகளை நிதானிக்க முடியாது, விளங்கிக் கொள்ளவும் முடியாது. ஆனால் அவர் நம்மை நடத்தி கொண்டு போகிற பாதைகள் மிக ஆச்சரியமான மகிமையான பாதைகளாக இருக்கிறது. திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடும் அசாதாரணமான சில சூழ்நிலைகள், திடீரென்று நம்முடைய வாழ்க்கையில் மாறிவிடும் சூழ்நிலைகள், நம்மை சுற்றி வளைத்து கொள்ளும் பிரச்சனைகள், திடீரென்று நம்மை விட்டு நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ பிரிக்கப்படும் சில காரியங்கள், இவைகள் மத்தியில் தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் எப்படிப்பட்ட அசைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் காட்டுகிறோம்? எல்லாம் மிக நேர்த்தியாய் சரியாய் போவது போல காணப்படும் வேளையில் திடீரென்று ஏற்படும் மிக பலமான அசைவுகள், நாம் சற்றாகிலும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நடைபெறுகிற சில காரியங்கள், இழப்புகள், எதிர்பார்க்காத சம்பவங்கள், இவைகள் மத்தியில் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள்? அதன் நடுவில் தேவன் எப்படி செயல்படுகிறார்? அதைதான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமின் வாழ்க்கையில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு சம்பவத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட இருக்கிறார். ஆபிரகாமின் வாழ்க்கையில் எத்தனையோ அசாதாரணமான சம்பவங்கள் நடைபெற்றது. வித்தியாசமான சூழ்நிலையில் வழியாய் அவர் கடந்து போனார். அதில் முக்கியமான ஒன்றை இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்டி அதன் வழியாய் நம்மோடு கூட இடைப்பட இருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து போனார்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு சம்பவம், மிக முக்கியமான ஒரு தருணம் இது. இத்தனை நாட்கள், இத்தனை வருடங்கள், பல ஆயிரம் மைல் தூரங்களை தன்னோடு கூட இணைந்து கடந்து வந்த லோத் பிரிந்து போகிறார். யார் இந்த லோத்? கர்த்தருடைய வார்த்தையில் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான் என்று சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்றால் இந்த லோத் ஆபிரகாமுக்கு யாராய் இருந்தார்? ஆபிரகாமின் சகோதரனின் மகனாய் இருந்தார் என்பதை வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். ஆபிரகாமின் சகோதரர்களில் ஒருவனாயிருந்த ஆரானின் குமாரன் தான் இந்த லோத் என்று சொல்லி வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இந்த லோத் எப்படியாய் ஆபிரகாமோடு கூட நடந்து வந்தார், இந்த லோத் எப்படியாய் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமோடு கூட நடந்து வந்தார் என்பதையும் கர்த்தர் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாமோடு கூடவே இணைந்து நடந்து வந்த லோத். கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போன ஆபிரகாம், அந்த ஆபிரகாமை அப்படியே பின்தொடர்ந்து வந்த லோத்.
எவ்வளவு தூரம் அவர்கள் கடந்து வந்தார்கள், எத்தனை இடங்களுக்கு அவர்கள் கடந்து போனார்கள். அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்க்க முடியும். ஊர் என்கிற கல்தேயரின் பட்டணத்தை விட்டு இணைந்து புறப்பட்டு வருகிறார்கள். அங்கிருந்து ஆரான் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு வருகிறார்கள். ஆரானிலிருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வருகிறார்கள். இந்த கானான் தேசத்திலிருந்து பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக கூடாரத்தை போட்டு 2 பேரும் வாசம் பண்ணினார்கள். அது மாத்திரமல்ல, இணைந்தே அந்த இடத்திலிருந்து எகிப்து தேசத்திற்கும் புறப்பட்டு போனார்கள். இணைந்தே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு மீண்டும் முந்தின இடத்திற்கே, அதாவது பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாய் அவர்கள் கூடாரம் போட்ட பலிபீடத்தை கட்டின அதே இடத்திற்கு திரும்பவும் வந்தார்கள் என்ற ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். ஊர் என்கிற கல்தேயரின் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு வருகிறார்கள். ஆரானில் இருந்து கானானுக்கு போகிறார்கள். கானானில் இருந்து பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாய் குடியிருக்கிறார்கள். அங்கிருந்து எகிப்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். மீண்டும் எகிப்திலிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாய் வந்து குடியிருக்க ஆரம்பிக்கிறார்கள். பல 1000 மைல்கள் இணைந்தே நடந்தார்கள். இணைந்தே நடந்தார்கள். பல மாதங்கள் இணைந்தே நடந்தார்கள். இந்த இடங்களையெல்லாம் அவர்கள் கடந்து போனதை நாம் கணக்கிட்டு பார்த்தால் பல வருடங்கள் அவர்கள் ஒன்றாய் இணைந்துதான் வாசம் பண்ணினார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திற்கும் இடைவெளி மிக அதிகமாய் காணப்படுவதை வேதாகம வரைபடங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஆச்சரியமாய் 2 பேரும் பல இடங்களில் இணைந்தே புறப்பட்டு போய் இணைந்தே புறப்பட்டு வந்தார்கள். ஒருமிக்க வாசம் பண்ணினார்கள். ஆனால் திடீரென்று லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரம் போல காணப்படும் சில காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் பல நாட்களாய் பல வருடங்களாய் உங்களோடு கூட இணைந்து காணப்பட்ட காரியங்கள், அது மனிதனோ மனுஷியோ அல்லது ஏதோ ஒரு பொருட்களோ ஏதோ ஒரு காரியமாய் காணப்படலாம். அவைகள் உங்களை விட்டு எடுக்கப்படும் பொழுது, அவர்கள் உங்களை விட்டு பிரிந்து போகும் பொழுது, தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ உங்களை விட்டு பிரிக்கப்படும் பொழுது, நீங்கள் தனிமைப்படுத்தப்படுகிற அந்த வேளைகளில் உங்களுக்குள் ஏற்படும் அசைவுகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. கடந்த ஒரு சில மாதங்களில் எத்தனையோ பேர் தங்கள் வேலைகளை இழந்து போயிருக்கிறார்கள். இத்தனை நாட்கள் இந்த அலுவலகத்தில் நான் வேலை செய்யவில்லையா, இத்தனை நாட்கள் இந்த இடத்தில் நான் இருந்தேனே, திடீரென்று இப்படி என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டதே. ஏதோ ஒன்று உங்களை விட்டு எடுக்கப்படும் பொழுது, ஏதோ ஒன்று உங்களை விட்டு பிரிந்து போகும் பொழுது, ஏதோ ஒரு நபர், யாரோ ஒரு மனிதன் இத்தனை நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக நெருக்கமான ஒரு நட்பையோ அன்பையோ காட்டின மனிதனோ மனுஷியோ உங்களை விட்டு பிரிந்து போகும் பொழுது உங்கள் மனதில் ஏற்படும் எண்ணங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது, உங்களுக்குள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது. மீண்டும் வாசியுங்கள் அந்த வசனத்தை. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். அதன் பின்பாய் ஆபிரகாமும் லோத்தும் இணைந்து நடந்ததை நீங்கள் பார்க்க முடியாது, எந்த இடத்திலும் பார்க்க முடியாது. லோத் சிறைப்படுத்தப்பட்ட பொழுது ஆபிரகாம் போய் விடுவித்தார். ஆனால் அந்த இடத்திலும் எந்தவித பேச்சு தொடர்போ அல்லது மீண்டும் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணினார்கள் என்றோ எழுதப்படவில்லை. அப்படி என்றால் லோத் ஆபிரகாமை விட்டு நிரந்தரமாய் பிரிந்து போனார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலைகள் ஏற்படும். சற்று யோசித்து பாருங்கள்.
ஒரு சில வருடங்களே நம்மோடு கூட மிக ஆழமான நட்போடு கூட இருக்கிறவர்கள் நம்மை விட்டு தற்காலிகமாய் பிரிந்து போகும் பொழுது, அல்லது ஏதோ மனத்தாங்களின் நிமித்தம் நம்மை விட்டு பிரிந்து போகும் பொழுது, அது நமக்குள் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. முந்தின நினைவுகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் எழுந்து கொண்டிருக்கும் அல்லவா? பல மைல் தூரங்கள், பல மாதங்கள், பல வருடங்கள் இணைந்தே நடந்த ஆபிரகாமும் லோத்தும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து போனார்கள். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல சமயங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அனுமதிப்பார். ஆனால் இதன் நடுவில் தேவ ஜனங்கள் எப்படி செயல்படுகிறார்கள், அவர்களுக்குள் எப்படிப்பட்ட அசைவுகள் ஏற்படுகிறது, அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் முதலில் உணர்த்தி காட்டுகிறார். இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வரும் பொழுது ஆபிரகாமை விட்டு செழிப்பான ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு லோத் புறப்பட்டு போகிறார். இந்த இடத்தில் ஆபிரகாமுடைய மனநிலை எப்படியாய் காணப்பட்டிருக்கும், அதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். இதே மாதிரியான ஒரு பாதையின் வழியாய், இப்படிப்பட்ட ஒரு பாதையின் வழியாய் நீங்கள் கடந்து வர நேரிட்டால் உடன்தானே உங்களுக்குள் ஏற்படும் அசைவுகள் எப்படிப்பட்டதாய் காணப்படும். நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடாது என்று சொல்லி உங்களுக்குள் உங்களை நினைத்தே ஒரு சில பரிதாபங்கள் ஏற்படுகிறது அல்லவா? ஏன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வந்தேன், என் சொந்த தேசத்திலே இருந்திருக்கலாம் அல்லவா என்று சொல்லி நினைவுகள் ஏற்படும் அல்லவா? பல பேருக்குள் அப்படிப்பட்ட நினைவுகள் ஏற்பட்டுவிடும். உங்கள் முந்தின வாழ்க்கைக்கு திரும்பத்தக்கதான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் குறுக்கிடுகிற சமயத்தில், முந்தின வாழ்க்கையை நினைக்கத்தக்கதான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும் வேளையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் செயல்படுகிறீர்கள், உங்களுக்குள் எப்படிப்பட்ட நினைவுகள் ஏற்படுகிறது என்பதை முதலில் சீர்தூக்கி பார்க்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த குறிப்பிட்ட இடத்தில் ஆபிரகாமுக்குள் ஏற்பட்ட அந்த அசைவு எப்படிப்பட்டதா இருந்தது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசியுங்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அவர்களுக்கு திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைத்தார்களே, ஆனால் தான் விட்டு வந்த தேசத்தை நினைக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டது. ஆனால் அவரோ தான் விட்டு வந்த தேசத்தை நினைத்து பார்க்கவில்லை. பல வேளைகளில் ஆபிரகாம் தான் விட்டு வந்த தேசத்தை நினைத்து பார்க்கத்தக்கதான சூழ்நிலைகள் வளைத்து கொண்டது. ஆனால் சாதாரண ஒரு மனிதன் அந்த இடத்தில் இருந்திருப்பான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாய் தான் விட்டு வந்த தேசத்தை குறித்து நினைத்திருப்பான். ஆனால் ஆபிரகாமோ அதை நினைத்து பார்க்கவில்லை, நினைத்து கூட பார்க்கவில்லை. திரும்பி போவதை குறித்து அவர் நினைத்து பார்க்கவில்லை. தன்னை லோத் ஏமாற்றி விட்டதாய் நினைத்து பார்க்கவில்லை. தான் முற்றிலுமாய் செயலற்ற ஒரு நிலையில் கைவிடப்பட்டதாகவும் நினைத்து பார்க்கவில்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தருணங்கள் வழியாய் நீங்கள் கடந்து போகும் பொழுது, ஏதோ ஒரு அசைவு ஏற்படும் பொழுது, ஏதோ ஒரு காரியத்தில் மாற்றம் ஏற்படும் பொழுது, உங்கள் கணவனுடைய அன்பிலோ, உங்கள் மனைவியுடைய அன்பிலோ, அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய சுபாவத்தில் ஏற்படும் மாற்றங்களோ, ஏதோ ஒரு சின்ன மாற்றத்தை பார்க்கும் பொழுது அது உங்களுக்குள் எவ்வளவு மன வேதனையை கொண்டு வருகிறது, உடன்தானே உங்களுக்குள் எவ்வளவு பாரத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த சமயத்தில் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அறிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை சற்று நிதானித்து பாருங்கள். ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம், என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் இப்படி நடைபெற்றது? தவறான முடிவை எடுத்து விட்டோமோ, தவறான ஒரு காரியத்தை செய்து விட்டோமோ என்றெல்லாம் சொல்லி உங்களுக்குள் பல சமயங்களில் பல எண்ணங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஆனால் ஆபிரகாம் தான் விட்டு வந்த தேசத்தை குறித்து நினைத்து பார்க்கவில்லை. செழிப்பான இடத்தை லோத் தெரிந்து கொண்டு போய்விட்டார். இவ்வளவு தூரம் நடந்து வந்த மனிதன்
ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் பிரதானமானதை, உலகத்தில் பிரதானமானதை போய் சட்டென்று எடுத்துக்கொண்டானே. ஏமாற்றப்பட்டதாய் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் பல சமயங்களில் பல பேர் செய்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் ஏமாற்றப்பட்டதாய் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? மிகப்பெரிய இழப்பாய் அது காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? முந்தின வாழ்க்கைக்கு உங்களை மீண்டும் தள்ளுவதற்காக உலகம் எப்பொழுதுமே போராடி கொண்டுதான் இருக்கும். ஆனால் இதன் நடுவில் தேவ ஜனங்கள் எப்படியாய் செயல்படுகிறார்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். ஆபிரகாமுக்குள் தான் விட்டு வந்த தேசத்தை குறித்த நினைவு ஏற்படவில்லை. மீண்டும் வாசியுங்கள். எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசியுங்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதற்கேற்ற வாய்ப்புகள் அமைந்திருக்குமே. ஏனென்றால் எண்ணற்ற வாய்ப்புகள் ஏற்பட்டது. திரும்பி போகத்தக்கதான வாய்ப்புகள் பல சமயத்தில் ஏற்பட்டது. பல சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை திருப்பி தருவதற்கு, மற்றவர்கள் உங்களுக்கு கொடுத்தபடியே, மற்றவர்கள் உங்களுக்கு செய்தபடியே அவர்களுக்கு திரும்ப செய்வதற்கான தருணங்கள் ஏற்படுகிறது அல்லவா? உங்களை கடினமாக திட்டியிருப்பாங்க, அதே போல் நீங்களும் அவங்களை திட்டத்தக்கதான ஒரு சூழ்நிலை ஏற்படும். உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படி போவோம்ல, என்ன அன்னைக்கு திட்டினல்ல, இன்னைக்கு வைக்கிறோம் பார் வேட்டு அப்படின்னுல. இதுதான் விட்டு வந்த தேசத்தை குறித்து நினைக்கிறது. நல்ல சான்ஸ். அதிலும் கூட சில பேர் சேர்த்துக்குவாங்க, கர்த்தர் எனக்கு என்னமா ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தார் அப்படின்வாங்க. விட்ட சாட்சி கூட வந்து சொல்லிடுவாங்க, என் மாமியார் அந்த திட்டுவாங்க, ஆனால் நாள் வந்தது பாருங்க, அதை போட்டு நசுக்கிற மாதிரி எனக்கு வாய்ப்பு தந்துரு, கர்த்தர் என் கையை ஓங்க செஞ்சார் அப்படின்வாங்க சில பேர். இல்லை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தருணங்கள் மத்தியில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் செயல்படுகிறீர்கள்? தான் விட்டு வந்த தேசத்தை குறித்து அவர் நினைத்து பார்க்கவில்லை. அப்படி நினைத்து பார்த்திருந்தால் திரும்பி போவதற்கான தருணம் அவருக்கு கிடைத்திருக்கும். ஆனால் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசியுங்கள். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். அப்படி என்றால் மீண்டும் கல்தேயரின் பட்டணத்துக்கு திரும்பி போவதை குறித்த நினைவுகள் அவருக்குள் ஏற்படவில்லை. தொடர்ந்து அதே இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஆபிரகாம் தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் உங்களுக்குள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அல்லவா? உங்கள் வேத வாசிப்பில், ஜெப வாழ்வில், தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில், ஊழியத்தில், குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் என்று சொல்லி ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அல்லவா? சில பேருக்குள் பலமான பாதிப்பை ஏற்படுத்தும், சில பேருக்குள் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னால் உடன்தானே வேதத்தின் மீது இருக்கிற அவர்களுடைய ஈடுபாடு, ஜெபத்தில் இருக்கிற அவர்களுடைய ஈடுபாடு அப்படியே பல பேருக்குள் தனிந்து போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாய் கடந்து போகும் பொழுது முந்தின நினைவுகள் மீண்டும் உங்களுக்குள் தொடர்ந்து வந்து, அந்த சமயத்திலேயே நான் இப்படி செய்திருக்க வேண்டும், அந்த இடத்திற்கே நான் திரும்பி போயிருக்க வேண்டும், அதே இடத்துக்கு திரும்பி போகிறேன் என்று சொல்லி உங்களுக்குள் முந்தின வாழ்க்கைக்கு திரும்பத்தக்கதான எண்ணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா? இந்த சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தருடைய கரம் எப்படி ஆபிரகாமின் வாழ்க்கையில் வெளிப்பட்டது பாருங்கள். அதை கர்த்தருடைய ஆவியானவர் தேவ ஜனங்களாகிய நாம் நம்முடைய உள்ளத்தில் அதிகமாய் பதித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி, நம் உள்ளத்தில் பத்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். முற்றிலும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் ஆபிரகாமுடைய சூழ்நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் லோத் தெரிந்து கொண்டதோ உலகத்தில் செழிப்பான ஒரு இடத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டதோ
இரண்டாம் தரமான ஒரு காரியம்தான் கொடுக்கப்பட்டது. பிரதானமான ஒன்றை, உலகத்தில் பிரதானமான ஒன்றை, செழிப்பான ஒரு காரியத்தை அந்த மனிதன் தெரிந்து கொண்டு போய்விட்டார். மனதில் எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் எப்படி இடைபடுகிறார் பாருங்கள். வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசியுங்கள். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி காட்டுகிற காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். லோத் பிரிந்து போனதினால் தேவ பிரசன்னம் உங்களை விட்டு பிரிந்து போகவில்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கும். எத்தனையோ காரியங்கள் உங்களை விட்டு கடந்து போயிருக்கும். நீங்கள் நினைப்பீர்கள், இது என் வாழ்க்கையில் என்னோடு கூட கடைசி வரையிலும் இருக்கும் என்று சொல்லி நான் நினைத்தேன். இந்த வேலை, இந்த மனிதன், இந்த மனுஷி என்னோடு கூடவே இருப்பார்கள் என்று சொல்லி நினைத்தேனே, ஆனால் அவர்களே இப்படி செய்து விட்டார்களே என்றெல்லாம் சொல்லி உங்கள் மனதிலே மிகுந்த வேதனை ஏற்படும். ஆனால் தேவஜனமே, ஒரு ரகசியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு பிரியாத தேவ பிரசன்னம், உங்களை விட்டு பிரியாத தேவனுடைய மகிமையான பிரசன்னம். லோத் பிரிந்து போய்விட்டான், ஆனால் கர்த்தரின் வார்த்தை வெளிப்படுகிறது. அப்படி என்றால், ஆபிரகாமே, லோத் பிரிந்து போனாலும் நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். என் ஆச்சரியமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் அதினதின் வேளையில் தன்னுடைய சுய உருவை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். சரியான வேளையில் அவர்கள் தங்களுடைய நிறத்தை வெளிப்படுத்துவார்கள். தாங்கள் யார் என்ற உண்மையான உருவை நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருப்பார்கள். ஆனால் இதன் மத்தியில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு கூட நம்மோடு கூட இடைபடுகிறார். யார் பிரிந்து போனாலும், எது பிரிந்து போனாலும், எப்படிப்பட்ட இழப்புகளை சந்தித்தாலும் என் பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது என்று சொல்லி நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தர், நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தர். கடந்த ஒரு சில மாதங்களில் எத்தனையோ மாற்றங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம், எத்தனையோ இழப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம், எத்தனையோ காரியங்களில் தொய்வை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் பிரசன்னம் உன்னோடு கூட தான் இருக்கிறது, உன்னோடு கூட தான் இருக்கிறது. யார் வேணுமானாலும் வரலாம் போகலாம், ஆனால் என் பிரசன்னம் உன்னோடு கூட தங்கி இருக்கிறது என்று சொல்லி இடைபடுகிறார். பாருங்கள், மீண்டும் வாசியுங்கள் அந்த வசனத்தை. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி இடைபடுகிறார். தன் வார்த்தையின் மூலமாய் இடைபடுகிற கர்த்தர், தன் வார்த்தையை அனுப்பி நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். தேவ ஜனமே, இன்றைக்கு தனித்து விடப்பட்டதாய் நினைக்கிறீர்களா? ஏமாற்றப்பட்டு விட்டதாய் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் உங்கள் பார்வையில் கோழைகளைப் போல காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? என்ன புத்திசாலித்தனமா இந்த காரியத்தை அவங்க எடுத்துக்கொண்டாங்க பாருங்க. என்ன புத்திசாலித்தனமா இந்த காரியத்தை செய்துட்டாங்க பாருங்க. இன்னைக்கு நாம பாருங்களேன், எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம். தோற்று போனது போல நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? தோற்று போகவில்லை. வார்த்தை உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஊர் என்கிற கல்தேயரின் பட்டணத்தில் இருந்து புறப்பட்டு வரும் பொழுது தன்னோடு கூட நடந்து வந்த லோத் எத்தனையோ இடங்களுக்கு கடந்து வந்தார், இணைந்தே வந்தார். அந்த மனிதன் பிரிந்து போனாலும் உங்களை விட்டு பிரியாத உங்களை அழைத்த தேவன், அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூடவே இருக்கிறது. இந்த ரகசியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தை உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் வரலாம் போகலாம், ஒன்று வைக்கப்படலாம், ஒன்று எடுக்கப்படலாம். எத்தனையோ காரியங்களை கர்த்தர் கொண்டு வந்து இணைக்கலாம், எத்தனையோ காரியங்களை வெட்டி எடுக்கலாம். ஆனால் அவருடைய பிரசன்னமும் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்து நிற்கிறது என்ற ரகசியத்தை தேவ ஜனங்களாகிய நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
தன் வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட இடைபடுகிற கர்த்தர், தன் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார் அந்த இடத்தில். தன் வார்த்தையின் மூலமாய் ஆபிரகாமோடு கூட தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் பாருங்கள். ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமோடு கூட இடைபடுகிறார் பாருங்கள். தன் வார்த்தையை வெளிப்படுத்தி காட்டுகிறார். தேவ ஜனமே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய தேவன் தன் மகிமையை விளங்கச் செய்கிறார். மகிமையை விளங்கச் செய்து நமக்கு உணர்த்தி காட்டுகிற 2 மிக முக்கியமான காரியங்கள். நாம் எப்பொழுதுமே நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி செயல்பட வேண்டிய 2 காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே தொடர்ந்து நம்மோடு கூட இடைபட இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகிமையின் தேவன் தன் மகிமையை வெளிப்படுத்தி தேவ ஜனங்களாகி நீங்களும் நானும் நம் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி செயல்பட வேண்டிய 2 மிக முக்கியமான காரியங்களை உணர்த்தி காட்டுகிறார். அதில் முதல் காரியம் எப்படிப்பட்டது? வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து. அப்படி என்றால் கர்த்தர் உணர்த்தி காட்டுகிற முதல் காரியம், என் ஜனமே, உன் கண்களுக்கு முன்பாக ஒரு காரியத்தை உறுதியாய் வைக்க வேண்டும். அந்த முதல் காரியம் என்ன? உன் ஓட்டம் தடைபடக்கூடாது. உன் ஓட்டம் தடைபடக்கூடாது. லோத்தின் பிரிவினால் நீ தொய்ந்து போய் அதே இடத்திலே நின்றுவிடக்கூடாது. மாறாக நீ இலக்கை நோக்கி முன்னேறி கொண்டிருக்க வேண்டும். சில பேருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் குறுக்கிட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கூட்டம் முந்தின இடத்திற்கே திரும்பி போய்விடும், முந்தின வாழ்க்கைக்கே திரும்பி போய்விடும். இன்னும் ஒரு கூட்டம் முந்தின வாழ்க்கைக்கு திரும்பி போவது இல்லை, ஆனால் செயல்படாத ஒரு நிலையில் அதே இடத்திலே ஸ்தம்பித்து போய்விடும். இனி ஓடுவதற்கு எனக்கு பலன் இல்லை, இனி நான் ஓட விரும்பவில்லை, நான் அப்படியே என் வாழ்க்கையை கடைசி வரையிலும் இருந்து கழித்து விடுகிறேன் என்று சொல்லி செயலற்ற ஒரு நிலைக்கு நேராய் கடந்து போய்விடுவார்கள். முந்தின வாழ்க்கைக்கு திரும்புவதும் ஒன்றுதான், செயல்படாத நிலையில் இருப்பதும் ஒன்றுதான். ஆனால் ஆபிரகாம் இந்த 2ஐயும் செய்யாமல் தொடர்ந்து செயல்பட்டார். தன் இலக்கை நோக்கி முன்னேறின ஆச்சரியமான பாத்திரம். கூடாரத்தை பெயர்த்து கொண்டு மம்ரேயின் சமபூமிக்கு நேராய் புறப்பட்டு போகிறார். இது எதை காட்டுகிறது? தொடர்ந்து நான் நடப்பேன். என்னோடு கூட நடந்து வந்த லோத் இப்பொழுது என்னோடு கூட நடக்கவில்லை, பிரிந்து போய்விட்டான். ஆனால் அதனால் என் ஆண்டவரோடு கூட நடந்து போகிற இந்த பாதையை விட்டு நான் பின்வாங்கி போவதில்லை. என் ஆச்சரியமான ஒரு ஓட்டமாய் ஆபிரகாமின் ஓட்டம் காணப்பட்டது. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். எதை காட்டுகிறது? உற்சாகமாய் கர்த்தரை அவர் தொடர்ந்ததை அது காட்டுகிறது. உற்சாகமற்ற நிலையில் கர்த்தரை தொடர்ந்து போகவில்லை, மாறாக அதே அர்ப்பணிப்போடு கூட, அதே அன்போடு கூட, அதே ஆவலோடு கூட ஆண்டவரை பின்பற்றி ஓட ஆரம்பிக்கிறார். அதனால்தான் பலிபீடத்தை கட்டினார். ஆனால் இன்றைக்கு பல பேர் பிரேத குழிகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஜப வாழ்க்கைக்கு ஒரு பிரேத குழியை கட்டி விடுவார்கள், பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு பிரேத குழியை கட்டி விடுவார்கள், விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு பிரேத குழியை கட்டி விடுவார்கள். அப்படி என்றால் எல்லாம் மரித்து போய்விட்டது. இனி என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு இனி என்ன ஜெபித்து என்ன பிரயோஜனம்? இனி நான் எதுக்காக ஜெபிக்கணும்? எதுக்காக வேதத்தை வாசிக்கணும்? இப்படியெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் இதை பார்க்கவில்லையா? தட்டி பறித்து கொண்டு போய்விட்டானே, இப்படி நடந்து விட்டதே என்னுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில் இப்படி ஏன் நடைபெறுவதற்கு கர்த்தர் அனுமதித்தார் என்றெல்லாம் சொல்லி பல பேர் பிரேத குழிகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாமோ தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தார். பலிபீடத்தை கட்டினார். பாருங்கள், பலிபீடத்தை கட்டுதல் என்பது எதை காட்டுகிறது? ஆண்டவரே, கல்தேயரின் பட்டணத்தை விட்டு நான் புறப்பட்டு வந்த பொழுது எப்படி நான் ஆவலோடு கூட உம்மை பின்பற்றி வந்தேனோ, எப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு கூட உம்மை பின்பற்றி வந்தேனோ, அதே அர்ப்பணிப்போடு கூட லோத் என்னை விட்டு பிரிந்து போனாலும் தொடர்ந்து நான் உம்மை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி
ஆண்டவரை பின்பற்றி வந்த ஆச்சரியமான மகிமையான ஒரு பாத்திரம் பாருங்கள். அதனால்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிற காரியத்தை பாருங்கள். பிலிப்பியர்கள் எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசியுங்கள். சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து நான் விட்டு வந்த தேசத்தை மறந்து, நான் விட்டு வந்த என் ஜென்ம சுபாவங்களை மறந்து, என் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகளை மறந்து, என் வாழ்க்கையில் குறுக்கிட்ட அசாதாரணமான சூழ்நிலைகளை மறந்து, லோத்தின் பிரிவுகளை நான் மறந்து ஒரு காரியத்தை செய்கிறேன். இன்னைக்கு தேவ ஜனமே, நமக்குள் இப்படிப்பட்ட ஆச்சரியமான அர்ப்பணிப்பு எழும்ப வேண்டியது அவசியம். பாருங்கள், என்ன செய்கிறேன்? பின்னானவைகளை மறந்து, தொடர்ந்து வாசியுங்க. முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடருகிறேன். எதுவும் என் ஆண்டவரோடு கூட நடந்து போகிற இந்த வாழ்க்கையிலிருந்து என்னை பின்னிட்டு போக செய்ய முடியாது. என்னை தேங்கி நிற்கத்தக்கதாய் செய்து விடாது. எந்த இழப்புகளாய் இருக்கட்டும், எந்த ஏமாற்றங்களாய் இருக்கட்டும், என்னை சுற்றி வளைத்துக் கொள்ளுகிற எந்த பிரச்சனைகளாய் இருக்கட்டும், அவைகள் எல்லாவற்றையும் நாம் உதறி தள்ளிவிட்டு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, எனக்கென்று என் தேவன் வைத்திருக்கிற மகிமையான ஒரு தரிசனம் இருக்கிறது. முன்னானவைகள் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மேலான காரியங்களை நோக்கி, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி, ஏதோ வேண்டா வெறுப்பாய் அல்ல, ஆசையாய் தொடர்கிறேன். ஆசையாய் தொடர்ந்ததினால்தான் பலிபீடத்தை கட்டினார் ஆபிரகாம். அப்படி என்றால் என் அர்ப்பணிப்பில் மாற்றம் இல்லை ஆண்டவரே, என் அர்ப்பணிப்பில் எனக்கு மாற்றம் இல்லை. அர்ப்பணிப்பு. அதனால்தான் ஆபிரகாமுடைய ஆராதனை ஆச்சரியமான ஆராதனையாய் மாறினது. ஆபிரகாம் செய்த ஆராதனை ஆச்சரியமான ஆராதனை. அதை குறித்து நாம் 2 தேவ செய்திகளை தியானித்திருக்கிறோம். உன்னத பலி ஒரு ஒப்பீடு என்று சொல்லி நாம் ஒரு தியானத்தை தியானித்தோம். ஆபிரகாம் கொடுத்த பலி எப்படிப்பட்டது என்பதை. அது இன்றைக்கும் இணையதளத்தில் இருக்கிறது. அந்த தேவ செய்திகளை கேளுங்கள். நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தில் பலத்தை கொண்டு வரும். ஆசையாய் தொடர்ந்தார். அதுதான் பலிபீடமாய் வெளிப்பட்டது. தேவ ஜனமே, உங்கள் ஓட்டம் எந்த காரியத்து நிமித்தம் தடைப்பட்டு போகக்கூடாது. எது நிமித்தமும் ஸ்தம்பித்து போய்விடக்கூடாது. கர்த்தரை பின்பற்றி வருகிற பல பேர், ஆண்டவரே எனக்கு நீங்கள் இதை தரல, ஆண்டவரே எனக்கு நீங்கள் அதை தரல, என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில் மாத்திரம் இப்படி, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் மாத்திரம் அப்படி. எத்தனை பட்டியல் போடுறோம். உண்மைதானே? எவ்வளோ பட்டியல் போடுறோம்ல. இழப்புகளை தாங்கிக் கொள்ள, ஏற்றுக்கொள்ள உங்கள் மனதை நீங்கள் பக்குவப்படுத்தி இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அசாதாரணமான சூழ்நிலைகள் உங்கள் ஓட்டத்தை தடைப்படுத்தி விடுகிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஓடின ஆபிரகாம் எதை நோக்கி ஓடினார்? அதுதான் 2வது காரியம். முதல் காரியம், என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வளைத்துக் கொள்ளுகிற எந்த காரியமாக இருக்கலாம், ஆனால் அது உன் ஓட்டத்தை தடைப்படுத்தக்கூடாது. என்னோடு கூட ஓடி வருகிற இந்த விசுவாச ஓட்டத்தில் எந்த வகையிலும் உனக்குள் தொய்வை ஏற்படுத்தக்கூடாது. ஆசையாய் என்னை தொடர வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். 2வது காரியம் மிக முக்கியமான 2வது காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். உன் கண்களை ஏறெடுத்து நோக்கிப்பார். ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். உன் கண்களை மேல் நோக்கி எழுப்பு.
உன் கண்களை மேல் நோக்கி எழுப்பு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். உன் கண்களை மேல் நோக்கி எழும்பட்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்கள் மேல் நோக்கி எழும்பட்டும். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொன்னார், வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார், நீ பார்க்கிற எல்லா இடத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். வசனத்தில் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 17வது வசனத்தை வாசியுங்கள். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். உனக்கு அதை தருவேன் என்றார். ஆபிரகாமே, உன் கண்களை ஏறெடுத்துப் பார். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிற அந்த ஆழத்தின் ரகசியத்தை ஆபிரகாம் தன் வாழ்க்கையில் புரிந்து கொண்டார். கர்த்தர் தன்னோடு கூட சாதாரண ஒரு கானானை குறித்து இடைபடவில்லை என்ற ஆச்சரியமான வெளிப்பாட்டை ஆபிரகாம் அந்த இடத்தில் பெற்றுக்கொண்டார். வெளியரங்கமாய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உன் கண்களை ஏறெடுத்துப் பார், இந்த தேசம் முழுவதையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி உலக ஆசீர்வாதத்தை குறித்து பேசினது போல உங்களுக்கு காணப்படும். அதை அல்ல, அதிலும் மேலான ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் ஆபிரகாமுக்கு உணர்த்தி காட்டினார். உன் கண்களை ஏறெடுத்துப் பார். தலைகுனிந்து போய்விட்டேன் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? கண்களை ஏறெடுத்துப் பார் என்று சொன்னால் ஆபிரகாமுக்குள் ஏற்பட்ட அந்த இடத்தில், அந்த சூழ்நிலையில் பாருங்கள். லோத் பிரிந்து போனவுடன் ஆபிரகாமிடம் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. உன் கண்களை ஏறெடுத்துப் பார். தலைகுனிந்து போய்விட்டேன் என்று சொல்லி நினைக்கிறாயா? என் மகனே, நீ தலைகுனிந்து போய்விட்டேன் என்று சொல்லி நினைக்கிறாயா? உன் கண்களை ஏறெடுத்துப் பார். எதை நோக்கி பார்க்கும்படி சொன்னார்? சாதாரண ஒரு கானானை குறித்து சொன்னாரா? உலக ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு இடைப்பட்டாரா? இல்லை. அந்த ரகசியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். அப்படி என்றால் உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொன்ன அந்த ஆச்சரியமான ரகசியத்தை, அந்த ஆச்சரியமான வெளிப்பாட்டை ஆபிரகாம் அந்த இடத்தில் பெற்றுக்கொண்டார். சாதாரண கானானை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் தன்னோடு கூட பேசவில்லை. மாறாக தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம். அது உலகத்தில் காணப்பட்ட கானானை குறித்ததல்ல. அதை நோக்கி உன் கண்களை ஏறிடு என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டார். கர்த்தர் இடைப்படுகிற இரண்டாவது காரியம், சூழ்நிலைகள் மாறும். எத்தனையோ பேர் வருவார்கள், எத்தனையோ பேர் போவார்கள், எத்தனையோ இழப்புகளை சந்திக்க நேரிடும். ஆனால் கண்கள் பிரதான தரிசனத்தின் மீது பதிந்திருக்கட்டும். உலக காரியத்தின் மீது அல்ல. சோதோமை விட எனக்கு பிரதானமான ஒரு இடத்தை கர்த்தர் தருவார் என்பதற்காக அவரை ஆசையாய் நான் பின்தொடரவில்லை. சோதோமில் காணப்படும் செழிப்பை விட பிரதானமான ஒரு செழிப்புள்ள ஒரு தேசத்தை எனக்கு தருவார் என்பதற்காக பின்பற்றி போகவில்லை. மாறாக தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரம், அதை நோக்கி கண்கள் உற்று பார்க்கிறது. அதன் மீது கண்கள் பதிந்திருக்கிறது. தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் தரிசனம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்தின் மீது பதியப்பட்டிருக்கட்டும். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அதே காரியத்தை தான் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வாசியுங்கள். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். தேவன் தாமே கட்டி உண்டாக்கி கொண்டிருக்கிற அஸ்திபாரங்களுள்ள நகரம், கட்டிட பணிகள் முற்று பெற இருக்கிறதற்கான சூழ்நிலைகள் மிக பிரகாசமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் கண்களை ஏறெடுங்கள். உங்கள் கண்கள் மேல் நோக்கி பார்க்கட்டும்.
சூழ்நிலை மாறுவதினால் ஓட்டம் தடைப்பட்டு போய்விடக்கூடாது. சூழ்நிலை மாறுவதினால் தரிசனம் மாறிவிடக்கூடாது. மாறாக கண்கள் ஏறெடுக்கப்படட்டும். எதை நோக்கி? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்தின் மீது கண்கள் பதித்திருக்கட்டும். ஏன்? கட்டினவர் சீக்கிரத்தில் வர இருக்கிறார். அவைகளை கட்டி முடித்தவுடன் சீக்கிரத்தில் வர இருக்கிறார். கண்கள் அவர் மீது பதிக்கப்படட்டும். அவர் வருகையை குறித்து கண்கள் தெளிவாய் பார்க்கட்டும். அவர் வருகை மீது கண்கள் பதிக்கப்பட்டிருக்கட்டும். அதனால்தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கென்று ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை தன் வேதத்தில் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமின் விசுவாசத்தை போன்ற விசுவாசத்தை பெற்ற அத்தனை பேருக்கும் அதை கொடுத்தார். அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எபிரேயரின் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசியுங்கள். அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறது இல்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. கர்த்தர் இடைபடுகிறார். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அவர்களுக்கு கர்த்தர் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன். அதை ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பி வந்து நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படிக்கு நான் உங்களை அங்கு சேர்த்துக் கொள்வேன். நமக்காக திரும்பி வர இருக்கிற கர்த்தர் சபைக்காக மாத்திரம் முதலில் ரகசியமாய் தன் பிரசனத்தை வெளிப்படுத்த இருக்கிற கர்த்தர் நமக்காக ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நம்மை விட்டு பிரிக்கப்படும். நம்முடைய கரங்களிலிருந்து வலுக்கட்டாயமாய் பறித்து கொண்டு போகப்படும். எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ பிரச்சனைகள் என்று சொல்லி சுற்றி வளைத்து கொள்ளும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்து போகிற இந்த ஓட்டத்தில், இந்த விசுவாச பாதையில் கொஞ்சமாகிலும் தளர்ந்து போகக்கூடாது. தொடர்ந்து ஓட வேண்டும். தொடர்ந்து ஓட வேண்டும். இலக்கை நோக்கி தொடர வேண்டும். இலக்கு என்ன? சோதோமை விட செழிப்பான இடம் எனக்கு கிடைக்கும். அது அல்ல. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம். நமக்கென்று ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற கர்த்தர் கண்கள் அதன் மீது பதியப்படட்டும். இரட்சகரின் வருகைக்காக கண்கள் ஆவலோடு கூட விழித்திருக்கட்டும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கட்டும். ஆபிரகாம் என் நாளை கண்டு கலிகூர்ந்தான் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சாட்சியை வெளிப்படுத்தினார். என் ஆச்சரியமான மகிமையான பாத்திரங்கள். கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகளை கண்டு, சில தொய்வுகளை கண்டு, பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தொய்வுகளை கண்டு, இழப்புகளை கண்டு, உங்களை சுற்றி வளைத்து கொண்ட பலதரப்பட்ட பிரச்சனைகள் நிமித்தம் சோர்ந்து போய்விட்டீர்களா? ஸ்தம்பித்து போய்விட்டீர்களா? செயல்பட முடியாமல் அதே இடத்திலே கூனி குறுகி போய்விட்டீர்களா? அல்லது திரும்பி போய்விடலாம் என்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் வந்துவிட்டதா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். அதை அல்ல, அதிலும் மேலான பரம தேசத்தின் மீது உன் கண்கள் பதியப்படட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உலக ஆசீர்வாதத்திற்காக அல்ல, உலகத்தில் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி நாம் ஓடிக்கொண்டிருக்கவில்லை. மாறாக அவரை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காகத்தான், அவரை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் நம் கண்கள் அவர் மீது பதிக்கப்பட்டு அவரை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். தளர்ந்து போன உங்கள் கரங்கள், தள்ளாடி கொண்டிருக்கிற உங்கள் முழங்கால்கள் தேவ சமூகத்திலே பலனடையட்டும். தேவனை நோக்கி கரங்கள் விரிக்கப்படட்டும். இன்னும் அதிகமாய், இன்னும் ஆழமாய் ஆண்டவர் மீது இருக்கிற அன்பும் விசுவாசமும் உங்களுக்குள் பற்றி எரிய ஆரம்பிக்கட்டும். அவர் மீது தனியாத தாகம், வார்த்தையின் மீது தனியாத தாகம், பிரசனத்தின் மீது தனியாத தாகம் உங்களுக்குள் காணப்படட்டும். எது வேண்டாலும் வரலாம், எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் போகலாம். ஆனால் உங்களுக்குள் காணப்படுகிற தெய்வீக பிரசனத்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக பிரசனத்தை உணர்ந்து கொள்ள ஆரம்பியுங்கள். அவர் உங்களை உந்தி தள்ளுகிறார். தேவ ஜனமே, லோத் பிரிந்து போனது ஆபிரகாமுக்கு இழப்பா?
இழப்பான். இல்லை, இல்லை, மாறாக மாறாக ஆபிரகாம் இன்னும் கர்த்தருக்குள் பலப்படத்தக்கதாய், இன்னும் மகிமையை நோக்கி முன்னேறி வரத்தக்கதாய் நடைபெற்ற காரியங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற சூழ்நிலைகள் தோல்விகள் அல்ல. உங்களை கூனி குறுகி போக செய்வதற்காக உங்கள் வாழ்க்கையில் சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் தடையுணிந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மண்டையிலே நீங்கள் நெருங்கி சேர வேண்டும் என்பதற்காக, இன்னும் அவருடைய அன்பின் ஆழங்களுக்குள்ளாய் நீங்கள் நெருங்கி வர வேண்டும் என்பதற்காக, அதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவரை விட்டு உங்களை தூரப்படுத்தக்கூடாது. மாறாக இன்னும் ஆண்டவர் அண்டையிலே கிட்டிச் சேர வேண்டும், கிட்டிச் சேர வேண்டும். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தினாரே, நமக்காக ஒரு நகரத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற கர்த்தர். இந்த உலகத்திலே ஒரு அடி நிலமும் நமக்கு இல்லாமல் போகலாம், ஆனால் நமக்காக கைவேலை இல்லாத ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிற கர்த்தர். நம்முடைய கண்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது பதிக்கப்படட்டும், பதிக்கப்படட்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவரே, எந்த வகையிலும் நான் விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போவதை குறித்த நினைவுகள் எனக்குள் ஏற்படாது. எந்த வகையிலும் செயலற்ற ஒரு மனிதனாய் மனுஷியாய் நான் நின்றுவிட மாட்டேன். மாறாக இலக்கை நோக்கி தொடருவேன். என் இலக்கு நீர்தான் ஆண்டவரே, என் வாஞ்சை நீர்தான் ஆண்டவரே, என் வாஞ்சை உடைய வார்த்தை தான், உடைய பிரசனம்தான் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் எழுந்து நாம் அர்ப்பணிப்போம்.